ஹே காய்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி காலையில் சிம்பிளாக நான் செஞ்ச ரெசிபீஸ் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டீ போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பால் கொதித்த உடனே இஞ்சி போட்டுட்டு டீ தூள், சர்க்கரை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ நான் எப்போவுமே டீ இப்படி தான் போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு பக்கத்தில் அடுப்பில், சின்ன அடுப்பில் நான் உல வச்சிட்டேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துடலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு உலையும் கொதிச்சிரும், நம்ம சாதமும் ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுட சுட ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் என்னென்னலாம் செய்கிறேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷாக டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். இந்த கடாயில் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பருப்பு ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக வறுப்பட்ட உடனே ஒரு 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து இந்த வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா, கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா கருவேப்பிலை லீஃப் என்ன பண்ணுறேன், நல்லா காம்போட கழுவிட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கருவேப்பிலை நம்ம அப்படியே மிக்சியில் அரைக்கும்போது ரொம்ப மணமாக இருக்கும், ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 8 பல் பூண்டு தோலோட அதே மாதிரி அதிலேயே போட்டுட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே கருக விடாமல் நீங்கள் வதக்கணும் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். அதாவது 2 ஸ்பூன் மிளகு இருக்கும் டேபிள் ஸ்பூனில், அதே 2 ஸ்பூன் சீரகம், இதையும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம். மிளகு சீரகம் லாஸ்ட்டாக போடுங்க, முதலே போட்டிங்கன்னா ரசத்தோட ஃப்ளேவரே மாறிடும். அது லைட்டாக சூடானால் போதும், மிளகும் சீரகம் சூடானதுக்கப்புறமா போதும். இப்போ அதை நல்லா ஆற விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம புளியை ஊற வச்சுருந்தேன். இப்போ ரசத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அந்த புளி கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும், ஒரு பெரிய தக்காளி பழுத்ததாக எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. அப்படி சின்னதாக இருந்தால் 2-3 தக்காளி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கட்டி. ஸோ நான் எப்போவுமே இது தான் சேர்ப்பேன். நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கையாலவே பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கையிலேயே பிசைஞ்சிங்கன்னா ரசம் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா கரையிற மாதிரி எடுத்துக்கோங்க. போட்டதே நம்ம ஒரு தக்காளி தான் பழமாக போட்டிருக்கோம். உங்ககிட்ட பெருசாக இல்லைன்னா 2 சின்ன தக்காளியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கரைச்சி அதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, வறுத்து அரைச்ச பொடி என்ன பண்ணலாம், நம்ம அந்த ரசத்து கூடவே சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே நான் எல்லாமே போட்டுக்கிட்டேன். உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கலரி கொடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் உப்பு இன்னும் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசத்தை நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு பருப்பு ரசம் தான். இப்போ தாளிப்புக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு அதிகமாக ஆயில் தேவையில்லை. இப்போ 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூனு சீரகம். இது நல்லா வெடித்து நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு தோலோட தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம அந்த பொடியிலையும் மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு இந்த பூண்டு நல்லா மணம் வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த அந்த ரசம் எடுத்து இதை சேர்த்துக்கலாம். அடியில் பாருங்கள், வெறும் பருப்பாக இருக்குது நம்ம அரைச்சது. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே அந்த இதுலேயே ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரசம்
ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம நுரை வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிட வேண்டியது தான். கொத்தமல்லி போட்டுட்டு ரொம்ப சூப்பரான ரசம், பருப்பு ரசம் எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரசம் வந்து இந்த நுரை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிளறி விட்டுருவோம். அப்போ தான் வந்து நல்லா இன்னும் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா ரசத்தில் இறங்கும். இப்போ பாருங்கள், நல்லா நுரை வர ஆரம்பிச்சிச்சு. சைட்லலாம் லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா ஆவி வருது பார்த்திங்களா? ஸோ இப்போ நல்லா நுரைச்சி வந்துடுச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இதுக்கு ரொம்ப சிம்பிளாக இதுக்கு ஆப்டான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கோவக்காய் பொரியல். இப்போ கோவக்காவை நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு 1/2 டம்ளர் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் இந்த காயும் வந்து நல்லா வேகட்டும். உப்பும் வந்து நான் ஆல்ரெடி லைட்டாக சேர்த்துக்கிட்டேன், உங்களுக்கு காமிக்கலை. ஸோ உப்பு சேர்த்துட்டு இது நல்லா இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை வந்து கம்மியாக ஊற்றி வேக விடுங்க. இல்லைன்னா நம்ம தண்ணி கீழே ஊற்றுறது மாதிரி இருக்கும், அது வந்து வேஸ்ட் ஆகிடும், சத்தே இருக்காது. இப்போ ஒரு பேன் வச்சு அந்த காயை தாளிக்க போகிறோம். பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெயை யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கடலெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இந்த கோவக்காய் பொரியல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நம்பலைன்னா நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். எப்போவுமே இந்த கோவக்காய் பொரியலுக்கு நான் வந்து வேர்க்கடலையே வறுத்து போடுவேன். ஆனால் அதுக்கு பதில் கடலை எண்ணெயை சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் சேர்த்தா நம்ம வந்து வேர்க்கடலை போட வேண்டியதில்லை. இப்போ 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுவோம். வேறு எதுவுமே இதுக்கு தாளிப்பு வேண்டாம், இது மட்டும் போதும். இப்போ வேக வச்சுருந்த அந்த காய் எடுத்து அதிலே சேர்த்துக்கலாம். தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. தண்ணி கீழே கொட்டிட்டிங்கன்னா சத்து எல்லாமே இந்த தண்ணியிலே போயிடும். ஸோ கோவக்காய் வந்து ஹார்ட்க்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் இது. நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மிளகாய் பொடியை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி காயெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கெலாம் அப்போ அள்ளுற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. லெமன் சாதம், புளி சாதம், எந்த வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டாலுமே இந்த கோவக்காய் பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கடலை எண்ணெயில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் இதோட டேஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பருப்பு ரசத்துக்கும் இது செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மிளகாக்கிளி சாம்பார், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாதம் வெந்துட்டுருக்கு, சாதமும் வடித்து விட்டுடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சமையல் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.